விளையாடி தூங்குறதோ இல்ல சாட் பண்ணி தூங்குறதோ இல்ல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணி தூங்குறதோ வந்து நம்மளுடைய ஒரு மூணாவது கை மாதிரி நம்மளுடைய உடம்போட ஒரு பார்ட் மாதிரி அது ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரலா வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, ஹூன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மொபைல் ரேடியேஷன்ஸ் வந்து கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் விளைவிக்கக்கூடிய இதுல வந்துட்டு லிஸ்ட்ல வந்து மொபைல் ரேடியேஷனையும் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க, அதாவது ரேடியோ அலைகள். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ரேடியோ கேட்கிறோம்னா அந்த ரேடியோ அலைகள் வந்துட்டு அதுல கிராஸ் பண்றோம்ல. இப்போ ஒரு பவர் ஸ்டேஷன், செல்போன் பவர் ஸ்டேஷனை விட அதிகமான அளவுக்கு ரேடியேஷன், 1000 மடங்கு அதிகமா ரேடியேஷன் வந்து ஒரு மொபைல் போன்ல இருந்து வரும். அப்ப நம்ம உடம்பை விட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து அந்த மொபைல் போனை நம்ம தள்ளி வச்சுதான் பேசணும். நிறைய பேர் வந்து ஹெட்செட்ல பேசினா ரேடியேஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு மொபைல வந்து பாக்கெட்லயோ இல்ல பேண்ட் பாக்கெட்லயோ வச்சுட்டு பேசுவாங்க. அது வந்து ஜென்ரலா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மொபைல் போனை வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பேசாம மேல் பாக்கெட்ல கீழ் பாக்கெட்லயே ஒரு ஆண் வந்து வைத்திருந்தால் அவங்களுக்கு இர்ரிவர்சிபிள் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை, ஸ்பெர்ம், அதாவது உயிரணுக்கள் சுத்தமா இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க மொபைல் போன் பேசாம இருந்தாலே. சோ நீங்க மொபைல் வந்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு ஹெட்செட்ல பேசுறதோ பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு ஹெட்செட்ல பேசுறது எல்லாமே ஒண்ணுதான், ஒரே அளவுக்கு ரேடியேஷன் தான் இருக்க போகுது. உடம்பை விட்டு 20 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுட்டு பேசுறது நார்மல். ஏன்னா நான் இப்ப நிறைய பேரை சமீபத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு பத்தி ரிசர்ச் பண்றோம், நம்ம ஒன்னத்தை பத்தி பேச போறோமோ நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணும்போது நிறைய பசங்க வந்து ஹெல்மெட் குள்ள மொபைல் இப்படி சொருகிட்டு அவங்க பேசுறாங்க. ஹெல்மெட் இப்படி மொபைல் சொருகும் போது ஜென்ரலா மொபைலோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருக்கோ அதோடைய அளவு அது ஃபுல்லா படுது. சோ இங்க மட்டும் இல்லாம இந்த இடம் ஃபுல்லா அந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, 29 சயின்டிஸ்ட் வந்து 10 நாடுகள்ல இருந்து சேர்ந்து ஒரு 2012 வந்து பயோ இனிஷியேட்டிவ் குரூப்னு ஒரு குரூப் இது பண்ணி அதுல வந்து பயங்கர ரிஸ்க் டு ஹெல்த், இந்த வந்து மொபைல் ரேடியேஷன் வந்து ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளோட மக்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு ஈஸியான கம்யூனிகேட்டிவா, அதாவது ஒரு மெடிக்கல் டேர்ம் இல்லாம சயின்டிபிக் டேர்ம் இல்லாம நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லாம சாதாரணமா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, மொபைல் போன் ரொம்ப யூஸ் பண்றவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட், லாங் டேர்ம் எஃபெக்ட். ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னா குறைந்த நாள் யூஸ் பண்ண குறைந்த மணி நேரம் யூஸ் பண்ணா என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி, அப்புறம் தலை சுற்றல், வாமிட்டிங், அப்புறம் ஒரு கிருகிருப்பு, டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமா வரும். ஷார்ட்டா கொஞ்ச நேரம் மொபைல் பேசிட்டே இருக்கும். லாங் டேர்ம், அதாவது ரொம்ப வருஷமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆகணும். 20 நிமிஷம் யூஸ் பண்றவங்க மாடரேட்னு பிரிச்சிருக்காங்க சார். அப்ப ஒரு நாளைக்கு டோட்டலா காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 19 மினிட்ஸ் மொபைல் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து இது வந்து இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்றது இம்பாசிபிளான விஷயமா இருக்கலாம். ஆனா பிரிச்சு பார்த்தா 24 ஹவர்ஸ் டோட்டலா நம்ம 19 மினிட்ஸ் யூஸ் பண்ணாவே மாடரேட் ரிஸ்க்ல நம்ம வந்துடும். சரி, எப்படி இருக்கும் இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்டா இருக்கட்டும், தலையில நிறைய பிரெயின் டியூமர் வரும், கிளையோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டி வரும், நிறைய கேன்சரஸ் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு வந்துட்டு மன அழுத்தம் வரும். அது இல்லாம நிறைய ஆக்சிடென்ட் ரிஸ்க், அதாவது ரோடு கிராஸ் பண்ணும்போது போன் பேசிட்டே ரோடு கிராஸ் பண்ணும்போது இருக்கட்டும், இல்ல போன் பேசிட்டு கார் ஓட்டும் போதும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து 100% அந்த டிரைவிங்ல இருக்காது. ஆப்வியஸா நம்ம போயிடும். சம்டைம்ஸ் நானே இப்போ கார்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசும்போதே நிறைய தடவை நான் திட்டு வாங்கியிருக்கேன் கிட்ட. இந்த மாதிரி நீ அப்படின்னா கூட நீ என்னதான் கையில மொபைல் வச்சுக்கல அப்படின்னாலும் நீ அந்த ப்ளூடூத்ல பேசும்போது யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட். அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இது ரோட்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் குறையும். அதுதான் ஆக்சிடென்ட்ஸ்க்கு அதிகமான அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும், அதாவது என்னுடைய லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸும் இதுல ஆட் பண்ண நான் விரும்புறேன். நிறைய பேருக்கு படபடப்பு, டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். காது கேட்கிற திறன் குறையும். காது கேட்கிற திறன் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் போன் பேசினால மட்டும் இல்ல, அந்த ரேடியேஷன்னால இப்போ நம்மளுக்கு ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பின்னு சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது புற்றுநோயினால பாதிக்கப்பட்டாங்கன்னா எக்ஸ்ரே கதிர்கள் பாய்ச்சுறாங்க, அந்த ரேடியோ தெரப்பி பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அதே அளவுக்கு இல்லைனாலும் அந்த அளவுக்கு இது ஹீட் ஆகி சில மொபைல் போன்ஸ் ரொம்ப சூடாகும். அப்படி இல்லைன்னா கூட இந்த ரேடியோ ஆக்டிவ், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இந்த புவி காந்த சக்தி இருக்கு சொல்றோம் இல்லையா, அதனால கூட டேமேஜ் ஆகும், அங்க இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐ ப்ராப்ளம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து மொபைல் போன்ஸ்ல வந்துட்டு படிக்கிற பழக்கம் இருக்கும், சின்ன ஸ்கிரீன் இருக்கும், கண்ணை விரிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா கண் வந்து உள்ளிருந்து போய் செவந்து போய், நிறைய பேருக்கு ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க, செவந்து போகும், இரிட்டேஷன், அரிப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் பார்த்தோம்னாக்க நிறைய மொபைல் போன்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவா தெரியணும், பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாமரஸா இருக்கணும்னு சொல்லிட்டு மெட்டாலிக் ஷீன் கொடுப்பாங்க. அதுல வந்துட்டு குரோமியம், நிக்கல், கோபால்ட் அதெல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்போட ஒட்டி
வச்சிருக்கும் போது பயங்கரமான அலர்ஜி காஸ் பண்ண முடியும். ஸ்கின் டெர்மடைட்டிஸ் சொல்லக்கூடிய அரிப்பு அது வந்து நிறைய காஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க மொபைல் போன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல, அதாவது டாய்லெட்ல யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட்ல கேம்ஸ் விளையாடிட்டே போனா எனக்கு மோஷன் போகும், நான் அப்பதான் நல்லா ஃப்ரீயா போக முடியும் அப்படின்ற பழக்கம். ஏன் நான் சொல்றேன்னா, மொபைல் போன்ஸ் நம்ம லெட்டின்ல யூஸ் பண்ணும்போது எப்படி லெட்டின்ல பல் தொலைக்க கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, லெட்டின்ல பல் தொலைக்க நிறைய இன்ஃபெக்ஷன் வரும், த்ரோட் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் வரும், இருமல், வாமிட்டிங் அதிகமா வரும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டாய்லெட்ல பல் விளக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரியே டாய்லெட்ல போன் யூஸ் பண்ணீங்கன்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி, ஸ்டெஃபலோகாக்கஸ் சொல்லக்கூடிய கிருமி எல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸோ இல்ல லூஸ் மோஷனோ வாமிட்டிங்கோ காஸ் பண்ண முடியும். இது ஈஸியா அந்த இடத்துல இருந்து வந்துடும். நம்ம மொபைல் போன் அங்க வச்சிருந்துட்டு லெட்டின்ல வச்சிருந்துட்டு வெளியே வந்துருப்போம், குழந்தைங்க அதை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியா குழந்தைங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம மொபைல் போன்ஸ்ல வந்துட்டு செல்போன் டவர் பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு இப்ப இந்தியால வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணதுல வந்துட்டு செல்போன் டவர் வந்து ஒரு கம்பெனியோட சிக்னல்ஸ் கேரி பண்றதுன்னா கொஞ்சம் ரேடியேஷனும், ஒரே டவர்ல 3-4 கம்பெனியோட சிக்னல்ஸ் கேரி பண்றதுன்னா ரேடியேஷன் கூடயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செல்போன் டவர்ல இப்போ மும்பைல கூட ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே செல்போன் டவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல ஒரே அபார்ட்மெண்ட்ல 3 பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. நியூ டெல்லியில கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் கவர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, செல்போன் டவருக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வீட்டுக்கு மேல எரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. ஸோ அவர் ஒரு கேஸ் கூட போட்டு 50 மீட்டர் தூரத்துக்கு ஸ்கூலோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா வீடு இருக்கிற இடத்துக்கோ பக்கத்துல வந்து செல்போன் டவர் நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் கூட போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து நம்மள அறியாம நம்மள சுத்தி இப்ப ஒரு ரிசர்ச் பண்ணதுல வந்து 9 மீட்டருக்குள்ள வந்து செல்போன் டவருக்குள்ள இருக்கிற வீடுகள் பக்கத்துல இருக்கிற விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மரங்களுக்கு, மனிதர்களுக்கு வந்து பயங்கரமான கேடு விளைவிக்கக்கூடிய நிறைய. இப்ப நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தேன், சிட்டுக்குருவியை நம்ம காப்பாற்றணும், சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டே வருது, நம்ம சிட்டுக்குருவிக்கு வந்து வெயில் காலத்துல வந்துட்டு அரிசி தண்ணி எல்லாம் மாடியில வைக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது, இது வந்து இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்னால பேர்ட்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சஸ் கூட பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி அடிக்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, என் குழந்தை வந்து செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கு, எப்படி என் பிள்ளைய வந்து நான் அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும், எப்படி என் குழந்தைய வந்து நான் அதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, ஒரு வேளை நீங்க ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து அந்த போனை வந்து சேஞ்ச் பண்ணி கேமரா இல்லாத சாதாரண ஒரு போன் 1400 500 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்ன போன் யூஸ் பண்ணுங்க. இது ஆக்சுவலி எல்லாத்தையுமே என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு தான் நான் அதை சொல்லியிருப்பேன்னு சொல்றேன். லெனினுக்கு வந்து வச்சிருக்கிற போன் வந்து சின்ன ஒரு 1400 போன் தான். அவர் மொபைல்ல கேமரா கிடையாது, வாட்ஸ்அப்ல இல்ல, ஃபேஸ்புக்ல இல்லாம இருந்தாங்க. இப்பதான் தனியா ஒரு டேப் வாங்கி கொடுத்து அதை ஆட் பண்ணிருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம அப்ளை நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு உடனே எல்லாரும் எனக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுப்பீங்க. நான் என்ன பண்றேனோ அதை தான் சொல்ல வரேன். நான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய பேர் என்கிட்ட மெசஞ்சர்ல கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணும்போது நிறைய லேட் நைட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. நான் அப்ப ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் வந்து என்னோட மொபைல்ல இருந்து மெசஞ்சர் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் ஃபேஸ்புக்கோடைய வாட்ஸ்அப்போடைய நோட்டிபிகேஷன் டோனை கட் பண்ணு. நீங்க நைட்டு தூங்கும் போது இந்த பீப் சவுண்ட் கேட்கறதுனாலயோ இந்த வைப்ரேஷனால நம்ம தூக்கம் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து முதல்ல இந்த மொபைல் நோட்டிபிகேஷன், ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு கூட, ஆமா எனக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நீ நினைச்சா என்னன்னா பண்ணாம இருப்பேன். ஆனா இது எல்லாராலையும் பண்ண முடியிற விஷயம் தான். நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ நம்ம மொபைல் ஸ்கிரீன் எடுக்கும் போது ஒரு மேல 24 இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு 25 இருந்தா உடனே கியூஎஸ்ல அதை ஓபன் பண்ணி அன்கண்டிஷனலா பாத்துவோம். நம்ம அந்த நோட்டிபிகேஷன் டோன் கட் பண்ணி ஃபேஸ்புக்கோடைய நோட்டிபிகேஷன் டோனும் கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மொபைல் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் மேல ரெட்ல வரல, நம்ம உள்ள போகணும்னு தோணாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதை பண்ணணும். அதுக்கு மேல அன்னெசரி குரூப்ஸ்ல இருந்து முதல்ல வெளியே வரணும். வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க நிறைய குரூப்ஸ்ல இருப்போம், என்னெல்லாம் ஒரு 1000 குரூப்ல சேர்த்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குரூப்ஸ்ல இருந்தும் முதல்ல வெளியே வந்துடணும். அந்த குரூப்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு, எதுக்கு இதை சொல்றேன்னா, 90 விஷயங்கள் வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு ரொம்ப பெரிய விஐபி ஒருத்தவங்களோட ஒய்ஃப், அவங்க வந்து ரொம்ப ரெனவன்ட் பர்சன், ஆனா அவங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பயங்கர ஒரு பினான்சியலா இருக்கட்டும், எந்த ஒரு கவலையே இல்லாத ஒரு மனுஷங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு மனுஷங்க, அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சொசைட்டில ஒரு ரெனவுண்ட் பர்சனா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான படபடப்பு, மன அழுத்தம் என்ன ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா, சரி உங்களுக்கு என்ன சிலிண்டர் விலை ஏறதா, என்ன பிரச்சனை, என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்க போது, நீங்க எதை பத்தி கவலைப்பட போறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சேன்.
இப்போ வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்ப புலி ஒருத்தவங்க தலையை கவிட்டு போறது. இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். ஒருத்தர் வந்து அந்த கூண்டுக்குள்ள விழுந்துட்டு புலி எப்படி கும்பிட்டுட்டே இருப்பார். எத்தனையோ நாள் நிறைய பேர் பார்த்து மன உளைச்சலாகி தூங்காமலாம் கடந்திருப்பீங்க, தூக்கத்துல. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் ஹேண்டில் பண்றதுனால இந்த மாதிரி அன்னெசரி வீடியோஸ். அவங்க சொல்றாங்க ஒரு குழந்தை வந்துட்டு யாராவது மிதிக்கிற மாதிரியோ இல்ல குழந்தை மேல விழுந்துடுற மாதிரியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருதுல, குழந்தைய கஷ்டப்பட்டு. இதை பார்த்தா ஒரு அம்மாவால நிச்சயமா நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வந்துருமோ. அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க சொன்ன கனவு வந்து எப்பயுமே எனக்கு கனவுல வந்து என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், ஏதாவது விழுந்துடும், ஏதோ உயிருக்கு ஆபத்து ஆயிடும், இப்படின்ற மாதிரி கனவுகள் வந்துட்டே இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்க வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் பார்க்கறது ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு 1 மந்த் நீங்க வாட்ஸ்அப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணி என்ன வந்து பாருங்க, இந்த மெடிசன் எடுத்துட்டுன்னு சொன்னேன். மெடிசன் சாப்பிட்டு வந்து பார்த்தப்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைங்க. நான் சொன்னேன் சிம்பிள், ரொம்ப ஈஸியா மொபைல் போன்ஸ்ல வாட்ஸ்அப்ல வந்து நிறைய வீடியோஸ் அன்னெசரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வீடியோஸ் நம்ம பார்த்திருப்போமா? இது நம்மள அறியாம நம்ம பயங்கர ஸ்ட்ராங், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நினைச்சுக்கோ. நம்மள அறியாம நம்மளோட ஆழ் மனசுல ஒரு பயங்கரமான ஒரு காயமா இது போய் படிஞ்சிடும். நம்ம எல்லாருமே ரொம்ப இறக்க சுபாவம் பை நேச்சர். அட்லீஸ்ட் ஒரு 80% எல்லாருக்கும் இருக்கும். இதை பார்த்து நம்மள அறியாம ஒரு வருத்தம், ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மனசை காயப்படுத்துது. சோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்க கூடாது. அன்னெசரி வீடியோஸ் பார்க்கறதுனால அதிகமான மனநோய்கள் வருது. தயவு செஞ்சு ஃபார்வர்டட் எல்லா வீடியோஸும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வரதோ எதுனாலும் ஃபார்வர்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அது ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்க தவிர்த்துல அதை பார்க்க நேரிடும். பிள்ளைங்களுக்குன்னு தனியா மொபைல் போன்ஸ், ஃபாரின்ல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர அப்பா எல்லாம் டேப் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்றது. என்ன பண்ணலாம்? என் குழந்தை கையிலே வச்சிட்டு இருக்கு, கையில அந்த ரேடியேஷன் போய் கையில கேன்சர் வருமா, பாதிக்குமானா இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கல. ஏன்னா 20 வருஷம் ஒருத்தவங்க கண்டினியூஸா அப்படி யூஸ் பண்ணாதான் அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்ப 10 வருஷமா தான் மொபைல் போன்ஸ் இவ்வளவு ஃபெமிலியர் ஆயிருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் குழந்தைக்கு அது அஃபெக்ட் ஆனது அப்புறம் தான் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேனா? கிடையாது. இது என்னோட கடமை. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கனால குழந்தைங்களுக்கு சப்போஸ் எங்க மொபைல் போன்ஸ் கொடுக்கணும். என்ன பண்ணுங்கன்னா, இப்ப யூடியூப்ல ஆஃப்லைன் மோட் இருக்கு இல்லையா, சில வீடியோஸ் ஏதாவது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா, இப்ப அஸ்வினுக்குலாம் நான் வந்துட்டு ஆஃப்லைன்ல வந்து சம் வீடியோஸ் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் ஏதாவது எடுத்து வைக்கிறது உண்டு. எப்பயாவது ரிலாக்ஸ் பண்ணணும் போது ஏரோப்ளேன் மோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிருங்க. ஏரோப்ளேன் மோட்னா ஃபிளைட் மோடு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த மொபைல், இப்ப நீங்களே வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க, கொஞ்ச நேரம் மொபைல் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபிளைட் மோட கிளிக் பண்ணிட்டு நீங்க மொபைல வந்துட்டு கொஞ்சம் ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் உடம்புல இருந்து தள்ளி வச்சு, அது எதுக்குன்னா கண் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு பில்லோலையோ தலைகாணி மேலே இதுல சாய்ச்சி வச்சுட்டு அந்த வீடியோஸை பிளே பண்ணி விடுங்க. அப்போ குழந்தைக்கு ரேடியேஷன் இருக்காது. தூங்கும் போது தலைகாணி பக்கத்துல, தலைக்கு பக்கத்துல மொபைல் போனை வச்சு தூங்குறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதிகமான மன அழுத்தம், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி. நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி கேம்ஸ் விளையாடுவாங்க. என்னோட கசின் ஒருத்தவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கேம்ஸ் விளையாடுறாங்க. என்ன இவ்வளவு கேம்ஸ் விளையாடுறாங்க 24/7, 5 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, நைட் 12 மணிக்கு நான் தூங்க போகும்போது பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இல்ல அவர் பயங்கர பிரில்லியன்ட், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் சும்மா ரிலாக்ஸேஷனுக்காண்டி கேம்ஸ் விளையாடுறாங்க. இட் ஓன் காஸ்ட் ரிலாக்ஸேஷன். அது அவ்வளோ உயிருக்கு ஆபத்து, அவ்வளோ உடலுக்கு கேடு. நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாம. இதுவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் போதுமானது அளவுக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பா டெடிகேட்டட் டு ஹஸ்பண்ட் பார்ட் 2 நியூலி மேரிட் கப்பிள்ஸ் பார்ப்போம். நன்றி.